வணக்கம் வாருங்கள். ஆன்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி தர பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 2ஆம் தேதியாகிவிட்டது. அதற்குள் ஓடிவிட்டது 7 மாதம். 2/7/2026 இணைந்திருக்கின்றோம். மற்றபடி வியாழங்காலை நேரலை பொழுதோடு முதலில் சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா. அதனைத் தொடர்ந்து ஆசனம் மற்றும் யோகா பயிற்சியுடன் இணைந்து சென்று வேற என்ன இருக்குது மற்றும் ஆங்கிலம் கற்போம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்றது டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைகின்றார்கள். ஆங்கிலம் வகுப்பு எத்தனை ஜானசன் அவர்களே? 32 32 உண்டா? 33 இருக்கும் நினைக்கிறேன். 33 டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் இணைய காத்திருக்கிறார்கள். எல்லோரும் அந்த நேரத்தில் இணையலாம். அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 சிவதர்சனி ராகவன் அவர்கள் இணைகின்றார்கள். தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். வணக்கம், வாருங்கள் தமிழகா. உற்சாக வணக்கம் பாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் பாணி அவர்களுக்கும் வணக்கம், தமிழர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நடுகமடு மாதாவி மனுக்குலத்தின் தாயாரி கருணையருட்சபமாலை அணிந்திட நாம் செய்தாயே மகிமை நிறை மாமணி மாதவன் பூரணிய மகள் பொறுத்த மன்றாட என்று ஆடி மாதம் 2ஆம் தேதி மருதமடு அன்னையின் திருவிழா. அருள் நிறை மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். அச்சிஷ்டமரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மருதமடு அன்னையின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைத்து நோய்கள், விபத்துகள், அனைத்து தீங்குகளிலுமிருந்து விடுபட எல்லா மக்களுக்காகவும் அன்னையிடம் வேண்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பெறு பெற்றவர். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரும் 2129 பொதுக்காலம் 13ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித கன்னிமரியாள், அதாவது இன்றைய நாளிலே எங்களுடைய மருதமடு திருப்பதியிலே அன்னை மரியாளுக்காக விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். அதே வேளையிலே நாங்களும் அன்னை மரியாளை புகழ்ந்து பாடி அவருடைய தெய்வீக அருட்கொடைகளை நிறைவாக பரிந்து பேசுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். முப்பொழுதும் கன்னிகையே, மூவுலகாள் தாய்க்கினியே,
எப்பொழுதும் எம்மரணத்திலும் எங்களை நீ காத்திடுவாய். மருதமடு மாதாவே, மனுக்குலத்தின் தாயாரே, கருணையருள் ஜெபமாலை கனிந்திட நாம் செய்தாயே. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர்கள். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்முடன் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இன்றைய நாளிலே சாதாரணமாக எமது மடுத்திருப்பதியிலே 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேல் சிங்கள மக்கள் கூட, அதாவது சைவ சமய மக்கள், அதாவது அந்த மாதோட்ட பகுதியில் உள்ள சைவ சமய மக்கள் முதலாய் யாழ்ப்பாண குடாநாட்டிலும் மற்றும் பகுதிகளிலும் இருந்தும் பெருந்திரளாக வந்து அந்த மக்கள் அந்த அன்னையின் விழாவை கொண்டாடுவார்கள். ஒரு காலத்திலே நான் இந்தியாவிலே படித்துவிட்டு வக்கன்ஸுக்கு நான் வர்ற நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மன்னாரில் தங்கியிருந்த அக்கா அவருடைய குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்து விட்டு சனிக்கிழமை இரவு நான் அங்கே புறப்பட்டு சென்று அங்கே பாடிக்கொண்டு வந்த பையங்கள், அதாவது மரியநாயகம் என்று சொல்லி சில்லாலையைச் சேர்ந்தவர், அவர் தான் அங்கே சக்ரிஸ்டியனாக இருந்தார். அவர் நன்றாக இது வாசிப்பார், ஓகன். ஆகவே அங்கே குஞ்சு குளத்து பிள்ளைகள் பாடிக்கொண்டிருப்பார்கள், ஞானம், மைக்கேல் அப்படி என்று சொல்லி. அவர்கள் தான் கூடுதலாக பூசைக்கு உதவுவார்கள். அந்த நேரத்திலே ஃபாதர் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த காலத்திலே நான் அங்கு சென்று இந்த லத்தீன் பூசைகளில், அதாவது 10 மணிக்கு பூசை நடக்கும், அந்த நேரத்தில் நான் அங்கே பாடுவது வழக்கம். இது சாதாரணமாக ஒவ்வொரு விடுமுறைக்கும் நான் செல்லும் போது செய்வது வழக்கம். அவை அன்றைய நாளிலே அதை முக்கியமாக நான் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஒரு பகுதி தான் இன்ஸ்பெக்டர் சிஐடி இன்ஸ்பெக்டர் பஸ்டியாம்பிள்ளையும் பேரம்பலம் ஆட்களை சுட்டு கொன்று விட்டு, அதாவது அந்த காட்டிலே வன்னி மடவுக்கு பக்கத்திலே கொன்று விட்டு கிணத்தில் போட்டு விட்டு சென்று விட்டார்கள். அந்த நேரம் நான் அங்கு போகும்போது போலீஸ் காவல் இருந்தது. என்னுடைய நண்பர் வேதம் குரூஸுடைய மருமகன், அவர் தான் அப்போது முன்பட்டு விதானியாக இருந்தார். அங்கு சென்றுதான் நான் தங்குவது வழக்கம். அப்போது போகும்போது இந்த காவலுக்கு நின்ற போலீசார் ஒரு மைமல் நேரம், ஒரு 5:30 மணி இரவு,
கேன்சல் பண்ணிட்டார்கள். நான் திடுக்கிட்டு எனது அக்காவின் மகனையும் கூட்டிச் சென்றேன். சென்றவுடன் நல்ல காலம், அதாவது முன்பட் வந்து என்னை போலீஸை தடுத்து நிறுத்திராவிட்டால் என்னை சுட்டிருப்பார்கள். ஆகவே அப்படியான ஒரு காலகட்டங்களில் சென்று வந்தது இப்போதும் என் மனதில் நெஞ்சில் பதிந்திருக்கின்றது. அன்னையின் திருவருளாலும் அவருடைய பாதுகாவலினாலும் நானும் எனது மருமகனும் வீடு வந்து சேர்ந்தோம். ஆகவே இன்றைய நாளிலே சமூக வாழ்வின் உறவின் அடித்தளமாக அமைவது, அதாவது இந்த தேவதாய், இந்த ஒரு கன்னிகை, இந்த ஒரு பாவம் மாசில்லாத சென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த இந்த கன்னிகை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே நினக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதர் அவரை விட்டு அகன்றார். ஆகவே பரலோக தந்தை தன்னுடைய திருமகனை இந்த கன்னியின் வயிற்றிலே பிறக்கப்பதற்காக எத்தனையோ அவமானங்களையும், அதாவது தந்தைக்கும் தந்தையாகிய யோசேப்புக்கும் சூசேப்பருக்கும் இந்த தாய்க்கும் அவ்வளவு அவமானங்களின் ஊடாகத்தான் இந்த கன்னிமரி அந்த வயிற்றிலே தாங்கி அந்த மகனை பெற்றெடுத்தார். ஊரிலே பழிச்சொல்கள், இழிச்சொல்கள், ஒரு கன்னிகை கன்னியாக முடியாமல் எப்படி இவள் கன்னிகை, அதாவது கற்பமுற்று இருக்கலாம். சாதாரணமாக அந்த 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 பாலஸ்தீன மண்ணிலே, அந்த இஸ்ராயல் மண்ணிலே அவர்கள் கல்லால் எறிந்து கொன்று விட வேண்டும். இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால், ஒரு கன்னி கருத்தாங்கி இருந்தால் அவளை கல்லால் எறிந்து கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டங்கள் அங்கு இருந்தது. ஆகவே அந்த சட்டம், அதாவது நம்முடைய தங்கை வஜிதா அவர்கள் சொல்லுவார்கள் ஷரியா சட்டம் என்று சொல்லி, அதே போன்ற ஒரு சட்டம் தான் அந்த நாளிலே இருந்தது. ஆகவே அதிலும் தவறி இயேசுவினுடைய கடவுளுடைய அந்த அருளினாலே மறுபடியுமாக அந்த இதை ஏற்றுக்கொண்டு சமூக வாழ்வின் அடித்தளமாக இந்த நாள் நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆகவே எங்கும் உரையாடல் நிகழ்கிறதோ அங்கு உறவாடல் தொடர்கிறது. ஒருவர் சந்திப்பதும் அவரோடு உரையாடுவதும் உறவை ஆழமாக கட்டி எழுப்புகிறது. அத்தகைய எண்ணத்தில் சீடர்கள் தந்தையாம் கடவுளோடு உறவாடவும் உரையாடவும் இயேசு என்று கற்றுத்தருகின்றார். செபம் உன்னதமான உரையாடல். இயேசு கற்றுத்தந்த செபம் புகழ்ச்சி, மன்றாட்டு, நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் படிநிலைகளில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. தந்தையின் திருப்பெயரை புகழவும் அவரது ஆட்சியும் அன்றாட உணவும் வழங்கிடுமாறு இறைவேண்டலும் பாவங்களுக்கு மன்னிப்பு என்ற நம்பிக்கையும் சோதனைகள் இல்லாத மகிழ்வான வாழ்வுக்கான எதிர்நோக்கையும் இச்செபம் வெளிப்படுத்துகின்றது. இறை வேண்டலில் நிலைத்திருக்கவும் சகோதர உறவில் வாஞ்சியோடு மகிழ்ந்திருக்கவும் உரையாடலை வளர்த்திடுவோம், உறவாடல் தொடர்ந்திடுவோம். அன்னை மரியாளின் பரிந்து பேசுதலோடு அவவின் ஆசியோடு அவருடைய திருமகனின் பாதுகாவலோடு எமது நற்செய்தி பணிகளை நாங்கள் ஆற்றிடுவோம். அதாவது விடுமுறை செல்லும் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வர வேண்டும் என்று அன்னை மரியாள் மூலமாக நாம் பரிந்து பேசி ஜெபிப்போம். என்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தி தியானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய பாவ தொகுப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம் தொகுப்பாளினி பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மூனவர்களுக்கும், அதிபர் நடா மூனவர்களுக்கும், அனைத்து பாமுகவர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இறைவனை வேண்டிக் கொண்டு நான் வந்து தியானடேசன். இன்றைய நதாக்கம் 9112, பொதுக்காலத்தின் 13ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று ஆடி மாதம் 2ஆம் தேதி மருதமடை அன்னைக்கு முடிசூட்டு விழா கொண்டாடுகின்றார்கள். உலக வாழ்வுக்கு ஆதாரமாய் நமக்கு அமைந்த நம் ஒவ்வொருவரின் அன்னியை போல நம் அருள் வாழ்வுக்கென கன்னியனை தாரை வாழ்த்து தந்தவர் இயேசு சிலுவை அடியிலே. அதனாலே மாதாவே துணை, நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரந்தான் என்று மாதாவின் மகிமையை போற்றுகின்றது உலகம். அன்னைக்கு கரங்குவிப்போம், அவள் அன்னையை பாடிடுவோம் என்று பாடி புகழ்கின்றனர். நம்பிக்கையாளர்கள் அன்னமரியின் அன்பு, அடைக்கலம், ஆரோக்கியம், சதா சகாயம் நமக்கு இருக்கும்போது நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அவவின் அருமை பெருமைகளை அறிந்து அனுபவித்து ஆறுதலும் தேறுதலும் பெற நம்பிக்கையோடு ஜெபித்து பலன் பெறுவோம். அன்னமரியால் எந்த நாளும் சிலுவையோடு சிவமாலையோடு இருப்பாகையிலே அதற்காக நாங்களும் திருச்சுகுமாலை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுப்போம். மகிமை நிறை மாமரியே, மாதவருள் பூரணியே,
மக்கள் பவ பொறுத்தருள மன்றாட்டாய் நின்சுதனை மருதமடு மாதாவே மனுகுலத்தின் தாயாரே கருணையருள் ஜெபமாலை கனிந்திட நாம் செய்தாயே பாவம் செய்தோம் பாரினிலே தவம் செய்தோம் முந்தையவால் பச்சமுடன் பாரம்மா பாவியம்மை காரம்மா மருதமடு மாதாவே மனுகுலத்தின் தாயாரே கருணையருட்சவமாலை கனிந்திட நாம் செய்தாயே. நன்றி வணக்கம் தோமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி வணக்கம் ஜானதேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஒரு நிமிஷம் அக்கா, மன்னிப்போட ஒரு அப்ப நிமிஷ் அவர்களே எடுக்கவா? எடுங்க. நன்றி. நிமிஷ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். மாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் இன்று 2037 என்றும் கூறிக்கொண்டு இன்று நாங்கள் மடு அன்னையின் திருவிழாவை நமது தாய் மண்ணை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்னையை நாங்களும் எந்த நாளும் நினைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அன்னையின் சிந்தனையாக, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. நம் எல்லோருக்கும் தாயுண்டு. ஆனால் அந்த தாயின் அன்பு ஒரு நாள் மறைந்துவிடும். இறைவன் நமக்கு தந்த தாயின் அன்பு என்றுமே மறையாத மாறாத அன்பு. எம் ஈழ நாட்டின் அரசியாக விளங்கும் மருதமடு அன்னையை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சிறு பிள்ளை கூட அக்களிப்பால் துள்ளும் மருதமடு அன்னையை தரிசித்து செல்லாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். அன்னையின் பெருமை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அன்னையின் திருவிழா இன்று மடுத்திருப்பதியில் கொண்டாடப்படுகின்றது. அடர்ந்த கானகத்தில் குளிர்ச்சி தரும் சோலையின் நடுவில் இன மத மொழி வேறுபாடின்றி அண்டி வரும் மக்கள் அனைவரையும் அரவணைத்து காக்கும் தாய் அவர். பல நாடுகளிலும் பல்வேறு பெயர் கொண்டு அருள் பாலிக்கும் அன்னையின் திருத்தலங்கள் பல உண்டு. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கெல்லாம் சென்று அன்னையின் ஆதரவில் அனுகூலம் அடைந்திருக்கின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இறைவனின் அழைப்பிற்கு செவிசாய்த்து தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்ததால் இறையருள் பெற்றார் அன்னை. பன்னிரு விண்மீன்களை மகுடமாய் சூடி நிற்கும் அன்னை இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று பேரரசியாக காட்சி தருகின்றார். இந்த அன்னையின் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம். அவைகளுக்காக நன்றி கூறும் இவ்வேளையில் அவள் மேல் நாம் கொண்ட நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். பேருடையாள் என போற்றப்பட தகுதியுள்ள அன்னையிடம் எமது தூய்மை, தாழ்மை, அமைதி, சமாதானம் நிறைந்த வாழ்விற்காக வேண்டுவோம். உலக மக்கள் அனைவரையும், எங்கள் ஈழ நாட்டின் மக்கள் அனைவரையும் தாயின் பாதுகாப்பில் ஒப்படைத்து, நாங்கள் உறவுகள் அனைவரையும் தாயின் பாதையில் ஒப்படைத்து, தாயே எங்களின் காவலினியே உருகி உருகி அழைத்தோ, உன்னை உருகி உருகி அழைத்தோ, நீ பிள்ளைகளே என்று அழைக்கும் குரல் எம் காதில் கேட்கின்றது. நாம் அம்மா என்றோடி வந்தோ, நாமும் அன்பை நாடி வந்தோ. தாயே
நாட்டின் இன்னல்கள் தீர்க்க இனிதுடன் வருவாயே. நோயினில் நலிந்தோம், பசியினில் மெலிந்தோம், வேதனை தணிப்பாயே. சிறப்பினில் நொந்தோம், தனிமையில் உழன்றோம், தயை நிறைந்த தாயே. அழுதோம், தொழுதோம், உம்மில் கரைந்தே இணைந்தோம், எமக்கபயம் நீயே அம்மா. இயற்கையின் சீற்றமும் போர்களும் போதையும் நோய்களும் ஒளிந்திடணும். மாந்தர்கள் வேதனை தீர்ந்து இங்கே மகிழ்வுடன் வாழ்ந்திடணும். அன்னையே உம்மை இறந்து வேண்டுகின்றோம், அருள் புரியும் அம்மா. தாயே மடுமாறா எமக்கபயம் நீயே அம்மா. தாயே எங்களின் காவலி நீயே, உருகி உருகி அழைத்தோம், உன்னை உருகி உருகி அழைத்தோம். நீ பிள்ளைகளே என்று அழைக்கும் குரல் எம் காதில் கேட்கின்றது. நாம் அம்மா என்றோடி வந்தோம், நாமும் அன்பை நாடி வந்தோம். தாயே அம்மா மடுத்தாயே, எங்கள் அனைவரையும் அது பாதுகாவலில் ஒப்படைக்கின்றோம். எங்களுக்கும் அது அன்பான ஆசிரியரை திருமணம் கேட்டு எங்களுக்காக வாழ்க்கை தாரும் அம்மா என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த வேண்டுகிற சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலே வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி உலக நாட்டின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நேவிஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளியவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இன்று மடு திருப்பதியில் வீட்டிருக்கும் அன்னை அவர்களின் ஆசீர்வாதம் இந்த பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், அன்னை மரியா நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இருந்து, மத்தேயு நற்செய்தியில் இருந்து, முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு எழுந்திரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு பல நோய்களை குணமாக்கி இருந்தாலும் இன்றைய வாசகத்தில் முடக்குவாதம் முற்றவரை குணமடைய செய்திருக்கின்றார். 4 பேர் அவரை கட்டிலோடு தூக்கி கொண்டு வருகின்றார்கள். முடக்குவாதமுற்றவர் பல வருடங்களாக படுத்த படுக்கையாயிருக்கின்றார். சில சமயம் அவருடைய நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். அவர் பல வைத்தியர்களை பார்த்து இயலாத கட்டத்தில் நான் கடைசி காலம் வரையும் இப்படியே வாழ வேண்டும் என்ற ஒரு மன அழுத்தத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நால்வரை பாருங்கள், நம்பிக்கையோடு அவரை தூக்கி கொண்டு வருகின்றார். இயேசு அவரை குணமாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு 4 கட்டிலோடு அந்த முடக்குவாதமுற்றவரை கொண்டு வருகின்றார். இயேசு அவருடைய நம்பிக்கையை பார்த்து, அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்திரு, துணிவோடு எழுந்திரு என்று கூறுகின்றார். முடக்குவாதம் உற்றவர் தன்னுடைய நோய் நீங்கி எழுந்திருந்ததை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். சில சமயங்களில் நாங்களும்
எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி எங்களுக்கு வந்து விட்டதென்றால் நாமும் நம்பிக்கை இழந்தவர்களாக மீண்டும் அதை முயற்சி செய்யாமலோ அல்லது மீண்டும் அதை செய்யாமலோ நாங்கள் விட்டு விடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரிடமும் முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி தான் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றது. ஒரு சமயம் அதிகாலையில் எழும்ப என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எழுந்திருக்க விருப்பமில்லை, அதில் மீண்டும் படுத்திருப்போம் கட்டிலில் என்று நினைத்தால் அன்று முழுக்க எங்களுக்கு உடம்பு வேற எதுவும் செய்வதற்கு இடம் கொடுக்காது. அதில் முயற்சியற்றவராகத்தான் நாங்கள் வாழ்கின்றோம். முயற்சி என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தேவையான ஒன்று. சமையலை எடுத்துக்கொண்டால் கூடி ஒரு தரம் பிழைவிட்டால் அடுத்த தரம் நாங்கள் சரியாக சமைத்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் சமைக்கின்றோம். மற்றவர்களுக்கு அது சுவையாக இருக்கும் என்று நாங்கள் நம்பித்தான் அதை சமைக்கின்றோம். அதுவும் ஒரு நம்பிக்கைதான். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீங்களும் அதை பார்த்திருப்பீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஒரு தாயானவர் வீதியோரத்தில் பலகாரம் விட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு சிறுவன் அந்த தாயாருக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி பாடம் படித்துக் கொண்டிருக்கின்றார். மிகவும் ஒரு சிறியவர், ஒரு 6-7 வயது நிரம்பிய சிறியவராகத்தான் நான் பார்க்கின்றேன். படித்துக் கொண்டிருக்கின்றார். எதேச்சியாக அந்த கால சூழ்நிலை மாறி காத்தடிக்கின்றது. அவர்களுடைய குடையை, கதிரையை, பொருட்களை எல்லாம் அந்த காத்து கொண்டு செல்கின்றது. ஆனாலும் அந்த இடத்தில் அந்த சிறுவன் தன்னால முயற்சியை செய்கின்றார். அந்த குடையை பிடித்து நிறுத்துவதற்கும் அந்த பொருட்களை ஓடி ஓடி எடுப்பதற்கும் அவன் செய்த அந்த முயற்சியை பார்த்தால் வியப்பாக இருந்தது. மிகவும் ஒரு சிறிய சிறுவன் அந்த குடையை பிடிக்க முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவன் முயற்சி செய்து இழுத்து பிடிக்கின்றான். அந்த தாயார் அவனை பார்த்து கண்ணீர் விடுகின்றார். நான் துன்பப்படுகின்றேன், நான் கஷ்டப்படுகின்றேன், என்னோடு சேர்ந்து நீயும் கஷ்டப்படுகின்றாய். ஆனா அதெல்லாம் அவனுக்கு அந்த பொருட்டாக தெரியவில்லை. அந்த காத்தில் அடிபட்ட பொருட்களை மீண்டுமாக சேர்ப்பதற்குத்தான் அவன் முயற்சி செய்கின்றான். ஆகவே நம்முடைய முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. ஒரு தரம் உட்கார்ந்து கோயிலில் கண்ணீரை விட்டு அழுது விட்டு இறைவனிடம் நாங்கள் கேட்டுவிட்டு எங்களுக்கு கிடைக்கவில்லையே, எங்களுக்கு அது நடைபெறவில்லையே என்று நாங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டக்கூடாது. மீண்டும் மீண்டும் மீண்டுமாக தட்ட வேண்டும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இறைவனுடைய வார்த்தை கேட்ப நாங்கள் மீண்டும் மீண்டுமாக இறைவனை தேட வேண்டும், இறைவனுடன் பேச வேண்டும், இறைவனுடன் கதைக்க வேண்டும். எங்களுடன் இருக்கும் குறைகளை நாங்கள் இறைவனுடன் ஒப்புவிக்க வேண்டும். இந்த நாளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது மிகவும் ஒரு புனிதமான நாளாக மடுத்திருப்பதில் இன்றைக்கு பெரிய ஒரு விழா நடக்கின்றது. அன்னை மரியாவின் விழா. அந்த விழாவின் மூலமாக நாங்களும் அன்னை மரியாவின் மூலமாக இறைவனிடம் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தில் இருக்கேன் சோதரி. மிக்க நன்றி சோதரி. அப்படி சாரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்து கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழல்களையும் விசாரித்தபடி லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவனை துறை இலக்கம் 848 என்று சொல்லிக்கொண்டு பழமு போல பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 - 20 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ஓய்வு நாளில்
ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுகமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இயேசு அப்படி சொன்னபோது இயேசுவை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசுவால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. அது ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? இந்த தொடர்ச்சி சோதனை நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ராஜா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ராஜா, இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா, நல்ல பங்கு நீர்தான் ஐயா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அப்பா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அன்பான இயேசுராஜனுக்கு மட்டும் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா, நீங்க தினமும் பாதுகாத்து விடுறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழியெடுத்துக் கொண்டிருப்பதற்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு கோடான கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தான் நன்றி தான் சோத்திரன் ராஜா. மற்றும் ராஜா, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணத்தை இணைய முடியாமல் அனுதினமும் கண்ணீரோடு, கவலையோடு, இந்தையோடு, அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற
சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ராஜா திருமண பந்தரை இணைத்து வைத்து அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. இவர்களது பெற்றோர்கள் கண்ணீரலை துடைங்க இயேசப்பா. துடைங்க ராஜா. மனதுரி திருமணம் இணைத்து வைத்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதி திட்டத்தனியாக ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. இப்படியே நீங்க ஆசீர்வதிக்க போறமைக்காக இயேசுராஜனுக்கு கோடான கோடி கோடி நன்றி ராஜா. மற்றும் ராஜா பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவளை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் அணுவினாடி அவருடைய இறகலான முடியுங்கள் பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் சொல்லி இயேசுராஜன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன்வேலு பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜ் மெல்போன்ஸ் அவர்கள், தியானதேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன்வேலு பிள்ளைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் கூறியபடி பாணி தொடருங்கள். மிக்க மிக்க நன்றி அக்கா. உங்கள் பணிக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். இரவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமட்ட கடந்த